ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பில் புடலங்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் என்னென்னா மல்லி, சோம்பு, சீரகம், 4 வரமிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 3 பல் பூண்டு, ஒரு 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 தக்காளி, புடலங்காய். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது கூட 1/4 மூடி துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் மல்லி, சோம்பு, சீரகம் சேர்த்துக்கலாம். லைட்டாக வறுபட்ட அப்புறம் வரமிளகா, பட்டை, கிராம்பு சேர்த்துக்கலாம். இது கூட இஞ்சி, பூண்டு, கட் பண்ணி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ரொம்ப வதங்கணும்னு இல்லை. இது கூட 1/4 மூடி தேங்காய் சேர்த்துக்கணும். தேங்காய் சேர்த்து நல்லா கலந்த அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்ச புடலங்காய் சேர்த்துக்கலாம். புடலங்காவை நல்லா கலந்து விட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா காய அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா காய் பாதி அளவு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்ட அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து காயெல்லாம் வெந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அரைச்சி விட்ட புடலங்காய் குழம்பு ரெடி.